அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலோடு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் திரு டிடிவி தினகரன். அமமுக என்டிஏ கூட்டணியில் இணைகிறது. அமமுக அதிகாரப்பூர்வமாக இணைகிறது என்டிஏ கூட்டணியில். கடந்த மாதம் வரை இதில் பல்வேறு கேள்விகள் இருந்தது, இணைய மாட்டாங்க அப்படின்னு. இப்போது திரு பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் திரு டிடிவி தினகரனை வரவேற்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகல சீனிவாசன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். அமமுக இப்போது என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருகிறது. இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது எப்படி இருக்கும்? இவங்க பாஜகவோடு தொகுதி பங்கீடு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. உங்களுடைய தகவல்கள் என்ன சார்? ஆமா, இப்ப அவர் ரிசீவ் பண்றது யாரு? பியூஷ் கோயல், எல் முருகன் தான். எஸ். ஸோ பிஜேபி கையில இவ்வளவு தொகுதிகள்னு கொடுத்துருவாங்க. பிஜேபி அது கொண்டு வருகிற கட்சிகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும். மற்ற தொகுதிகளை பிஜேபி எடுத்துக்கிட்டோம். இல்ல இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பகிர்ந்து கொடுக்கறவங்களுக்கு தனி சின்னத்துல இருப்பாங்களா, இல்லாட்டி அவங்களையும் தாமரை சின்னத்துல பிஜேபி நிற்க சொல்லுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும், அது என்ன ஆகும் அப்படின்னு. பட் அதே நேரத்தில் அதான் இருக்குன்னா அவர் நிற்பாரு. இப்போ ஒரு சில பேர் வரலாம். இப்போ ஏசி சண்முகம் உள்ள வருவாரு, இந்த மாதிரி வருவாங்க. வர்றவங்க தாமரை சின்னத்துல அவங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அப்படி நின்றுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர்களுக்கான தொகுதியும் பிஜேபி பெற்று தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஒரு கேள்வியா இருந்த டிடிவி வருவாரா வரலையா அப்படின்னு அவர் தனி கட்சியை வைத்திருக்கா. அவர் உள்ளே வருகிறார், அது உறுதி செய்யப்பட்டது. ஆனா அதே நேரத்துல இப்போ ஓபிஎஸ் பொறுத்தளவுல அவர் திமுக பக்கம் போவார்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஒரு டாப் லெவல் சோர்ஸ்ல இருந்து. ஏற்கனவே அவர் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் அங்க போயிருக்கிறார். வைத்திலிங்கம் போயிருக்கிறார். இனிமேல் ஓபிஎஸும் போவார் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அப்படி ஒருவேளை போவது நிகழும் என்று சொன்னார். எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, ஓபிஎஸ் டிஎம்கே பி டீம்னு அவர் சொன்னது உண்மை என்றார். இல்ல சார், இப்போ வைத்தியலிங்கம் திமுக போயிருக்காரு. இப்போ ஓபிஎஸும் திமுக போறதா இருந்தா வைத்தியலிங்கம் ஓபிஎஸோட சேர்ந்து தானே போயிருப்பாரு. ஏன் இப்போ அவர் தனியா போறாரு? தனியா போறது ஒருத்தரும் ஒரு நாள் வச்சுட்டு போவாங்க. ஏன் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் முன்னாலேயே போயிட்டாரு. இப்ப ஏன் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் தனித்தனியா போனாங்கன்னு கேளுங்களேன். அது அவங்களுடைய சௌரியம். அது ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு இருக்கும், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்னும் படியல்னா அந்த பக்கம் போவாங்க. பட் அவங்க எந்த பக்கம் போறாங்கிறது மட்டும்தான் முக்கியம். இப்போ திரும்ப என்டிஏக்குள்ள வரணும் அப்படின்னு முடிவு எடுக்க மாட்டாரா ஓபிஎஸ்? யாரு? ஓபிஎஸ் இல்ல, அப்படி ஒரு முடிவு இருந்தால் அவர் கூடவே டிராவல் பண்ணவங்க, அதாவது எடப்பாடியா ஓபிஎஸ் ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்போ கடைசி வரைக்கும் எடப்பாடி கூடவே இருந்தவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு டிஎம்கே தானே படை எடுக்கிறாங்க. ஏன் அவங்க நினைச்சிருந்தா பிஜேபிக்குள்ள கூட வந்து சேர்ந்திருக்கலாமே. அந்த சாய்ஸ் அவங்க தவிர்த்திருக்காங்கல்ல. மனோஜ் பாண்டிய எங்க போனாரு? அப்பனா ஓபிஎஸ் ஃபாலோவர்ஸ் தேர்ந்தெடுக்கிற பாதைக்கு பின்னாலேயே ஓபிஎஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து அப்படின்னா இவர்கள் யாரு பக்கம் கொஞ்சம். ஆனா ஒண்ணு, ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் போனாருன்னா அது அதிமுக பார்வை, இல்லாட்டி அதிமுக சாதாரண தொண்டர்கள், இல்லாட்டி அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த அதிமுக பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்வையில ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாக கருதப்படும். ஏன்னா அவர் அதிமுகவில் இருந்துட்டு ஜெயலலிதாவால 3 முறை அதிமுக முதல்வராக அமர்த்தப்பட்டவர். இல்ல, இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல பல பேர் அதிமுக இருந்து போனவங்க அப்படின்னு அவங்களே கிளைம் பண்றாங்க. 10க்கும் மேற்பட்டவங்க அதிமுக இருந்து போனவங்க. அதுல ஓபிஎஸ் ஒருத்தரா இருந்துட்டு போற ஒருவேளை போனா அவர் வெறும் அமைச்சரா இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேங்க. இப்ப கேகேஎஸ் சார் பத்தி நான் சொல்லியிருந்தேன். இவர் முதல்வராகவே இருந்தவர்ங்க, அதிமுகவின் சார்பில் முதல்வராக இருந்தவருங்க. ஜெயலலிதால முதல்வராக அமர்த்தப்பட்டவர். முதல்வராக இருந்த ஒருத்தர் போனா அது ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் செய்யற துரோகம் இல்லையா? தினகரனுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க உங்களுடைய சோர்ஸ்? இல்ல, எனக்கு ஒரு ஐடியா இல்ல. பட் சிங்கிள் டிஜிட்ல ஏதோ கிடைக்கும். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.